வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற்றது. வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி காலை 7:45 மணி முதல் 8:10 மணிக்குள் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. கடந்த 2018இல் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்த வரலாற்று சிறப்புமிக்க வீரவ சந்திராயர் மண்டபத்தை அதன் பழமை மாறாமல் மீட்கும் வகையில் இந்த மண்டபத்தின் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோயில் முழுவதும் வர்ணம் பூசும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று மீனாட்சியம்மன் கோயிலில் முக்குருணி விநாயகர் சன்னதியில் இருந்து சுவாமி சன்னதிக்கு செல்லும் பிரகாரத்தில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை அருகே உள்ள கல் தூண் ஒன்றின் அலங்கார போதிகை, அதாவது தூணையும் மேல்தளத்தையும் தாங்கும் வேலைப்பாடு உடைய பகுதி உடைந்து விழுந்தது. பக்தர்கள் வராததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பில்லை. பின்னர் கோயில் ஊழியர்கள் உடைந்த பகுதியை அதே இடத்தில் வைத்து மீண்டும் கீழே விழாதபடி கம்பி கட்டி வைத்து பாதுகாத்து வருகின்றனர். மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட இப்பிரகாரத்தின் கர்த்தூணின் மேற்பகுதி இடிந்து விழுந்தது பக்தர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. குடமுழுக்கிற்காக கோயில் சிற்பங்கள் தூண்களையொட்டி சாரம் கட்டப்பட்டது. அப்படி சாரம் கட்டியதால் கல்தூணின் அலங்கார பகுதி வலிவிழந்து விழுந்ததா என கோயில் நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. பொதுமக்கள், பக்தர்கள், கோயில் நிர்வாகம் குடமுழுக்குக்கு எந்தவித பாதிப்பும் வராத வகையில் மிகுந்த கவனத்துடன் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசின் அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காட்டுக்கோவிலில் அதே ஊரைச் சேர்ந்த குருநாதன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்துள்ளனர். நேற்றிரவு பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட போது வெடி விபத்து ஏற்பட்டது. அதில் ஊரைச் சேர்ந்த ஐயப்பன், புல்லநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மாலதி ஆகியோர் பரிதாபமாக இறந்தனர். ஓடைப்பட்டியைச் சேர்ந்த சூரியபிரகாஷ் படுகாயமடைந்தார். அவர் நெல்லை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தி கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்த உடல்களை மீட்டனர். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட புளியங்குளத்தைச் சேர்ந்த சரவணன், அவரது மனைவி மாரீஸ்வரி, கட்டட உரிமையாளர் குருநாதன் ஆகிய மூவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். கோவில்பட்டி போலீசார் மாரீஸ்வரி மற்றும் குருநாதன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். திருச்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் கூப்ப கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். திருச்சிக்கு பெருமை சேர்த்து பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் சென்னையில் இருப்பவர்கள், அதிகாரிகள் அல்ல, ஆட்சியிலே இருந்தவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லுகிறேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி வந்த மக்களை அவர்களுக்கு தொழில் அமையாத இடத்திலே வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் களையப்படும். பதவி பறிபோனவர்கள் ஆதங்கத்திலே மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா சட்டமன்றங்களிலும் இதுபோல வீடுகள் கட்டித்தரப்படும். அது குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்களிலே இது கட்டி முடிக்கப்படும். அவர் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அவர் எப்படி ஒதுக்கீடு கொடுத்துட முடியும்? நான் தான் சொன்னேன், ஒன்றை சொல்லும் பொழுதே ஒன்றை சொன்னேன். அவர் சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ நானோ ஒதுக்கீடு செய்ய இயலாது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அவர் ஒரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கணினி மூலமாக பரிசோதிக்கப்படும். அவருக்கு எத்தனை குழந்தைகள், யாருக்கு அவர் வீடு வாங்கியிருக்கிறார்கள், எவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவர் இந்த வீட்டை பெறுவதற்கு தகுதி உடையவரா என்பது எல்லாம் கணினி மூலமாக அறிந்து அவருக்கென்று ஒரு கோப்பை உருவாக்கி அவர்களுக்குத்தான் தருவோம், தந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கொடுக்க வேண்டும் என்ற மனது என்னுடைய தளபதியிடத்திலே இருக்கிறது. முன்னால் இருந்தவர்கள் துடைத்து கூட்டி அள்ளி கொண்டு போய்விட்டதனாலே நிதி பற்றாக்குறை. நிதி சீரடையும் பொழுது எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்னுடைய முதல்வர். அதிகாரிகள் ஒரு பக்கமாக சாயக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுத்திருப்போம். அந்த மனு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு உரிய விசாரணை எங்கள் ஆட்சி வந்தவர்கள் நடத்தியிருப்போம்.